ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கண்ணம்மாஸ் டைரி. தமிழ்நாட்டுல நடந்த தேர்தலையே மறக்க முடியாத ஒரு தேர்தல் அப்படின்னா ஈரோடு மொடக்குறிச்சி தேர்தல் தான். ஒரு தொகுதியில எத்தனை பேர் போட்டிடுவாங்க? சாரி, எனக்கு தெரியாது. 10 பேர், 20 பேர், சரி 50 பேர்னே வச்சுப்போமே. ஆனா ஒரு கிராமத்துல 1033 பேர் வேட்பாளர்களா நின்னா அந்த தேர்தல் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு தேர்தலை நடத்தினாங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மொடக்குறிச்சி கிராம மக்கள். பொதுவா மக்களுக்கு அரசாங்கத்துக்கு மேல கோபம் இருந்துச்சுன்னா தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடக்கும், தேர்தலும் நடக்கும். இத மாத்தி யோசிச்சாங்க கீழ்பவானி பாசன விவசாய சங்கம். நம்ம பேசுறத இந்த உலகமே கேட்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அவங்க நினைச்சதுதான் இந்த 1033 வேட்பாளர்களும் ஒரே தேர்தல்ல நிக்கணும் அப்படின்னு. ஒவ்வொரு குடும்பத்துல இருந்தும் ஒரு விவசாயி இந்த கிராமத்துல இருந்து வேட்பாளரா நிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அப்போ இந்த விவசாய சங்க தலைவரா இருந்தவர் தான் நல்லக்கண்ணு அவர்கள். அவருடைய தலைமையில தான் இப்படி ஒரு தேர்தல் நடந்தது. அப்ப ஏடிஎம்கே ஆட்சி நடந்தது. இதன் முடிவுல விவசாயிகளுக்கு ஏகப்பட்ட அதிருப்தி இருந்தது. விவசாய கடன் தள்ளுபடி, நதிநீர் பங்கீட்டு பிரச்சனைன்னு ஏகப்பட்ட கோரிக்கைகள் இருந்தது. ஆனா எதுக்குமே தீர்வு கிடைக்கல. அதனாலதான் இப்படி ஒரு தீர்வை கொண்டு வந்தாங்க அங்க இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள். மொத்தம் 1033 வேட்பாளர்கள். இதுல 1005 பேர் ஆண்கள், மிச்சம் எல்லாருமே பெண்கள். சரி, இத்தனை பேர் போட்டிட்டாங்க அப்படின்னா அதுல யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வருதுல. ஆனா இந்த வெற்றிக்கு முன்னாடி இந்த தேர்தலை நடத்தி முடிக்கிறதுக்கே அரசுக்கு மிகப்பெரிய சவாலா இருந்துச்சு. தேர்தல்ல வேட்பாளர்களா நின்ன 1033 பேருக்கும் தனியா சின்னம் கொடுக்கணும். தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சின்னங்களும் தீந்து போயிட்டு நூத்துக்கும் அதிகமான புதிய சின்னங்களை உருவாக்கி இருக்காங்க. அந்த சின்னங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா கப்பல்ல ஆரம்பிச்சு விவசாய கருவிகள், வீட்டு உபயோக பொருட்கள்னு அத்தனை சின்னங்களும் கொடுக்கப்பட்டுச்சு. 120 பக்க வாக்குச்சீட்டும் கொடுத்தாங்க. ஒரு புக்லெட்டை திருப்பி பாக்குற மாதிரி தான் ஓட்டு போட வேண்டிய ஒரு சூழலும் இருந்தது. இப்ப இருக்கிற மாதிரி இவிஎம் மிஷின்லாம் அப்ப கிடையாது. வாக்கு தான் போடணும். பெரிய ட்ரம் மாதிரியான பெட்டிகள்ல தான் வாக்கு சேகரிக்கப்பட்டது. ஒண்ணுமே தெரியலையே. இறுதியா தேர்தலும் வந்துச்சு. வேட்பாளர்களா போட்டியிட்டு 1033 பேர்ல 1031 பேர் அவங்களுடைய டெபாசிட்டை இழந்தாங்க. இதுவும் தேர்தல்ல மிகப்பெரிய வரலாற்று நாளா குறிக்கப்பட்டுச்சு. அந்த கிராமத்துல சுமார் 2 லட்சம் பேர் இருப்பாங்களா? ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு தெருவுல மினிமம் 3 பேர் வேட்பாளர்களா நிக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான். அவங்களுடைய எண்ணம் எல்லாம் இந்த தேர்தல்ல வெற்றி பெறணும் அப்படிங்கிறது இல்ல, அவங்களுடைய எதிர்ப்பை வெளி உலகத்துக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோள் தான்.